ஓ முருகா! இன்று காலையில் நம் வீட்டின் வாசலில் ஒரு மயில் வந்து நின்றது. அது முருகனின் அடையாளம், முருகனுடைய வாகனம். இன்று அது அழகாக நடனம் ஆடியது. அது முருகன் வருவதை அறிவிக்கும் தூது. மயில் என்பது ஒரு வாகனம் அல்ல, அது அருள் வாகனமாம். மயில் நடக்கும் இடத்தில் முருகன் எழுச்சி கொடுக்கிறார். மயில் சுவையான கீதங்களை பாடும்போது முருகனின் அருள் நமது உள்ளத்தில் வழிகின்றது. இன்று அந்த மயில் என்னோடு ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் அதனுடைய நடனம் சொன்னது, வேண்டாம் கவலை, வந்து விட்டேன் நானும். என் பாதம் வைத்த இடம் இப்போது புனிதம். மயில் வந்ததா? அப்படியானால் முருகன் அருகில் இருக்கிறார் என்றுதானே அர்த்தம். நம் மனதில் இருந்த குழப்பங்கள் தீரப்போகிறது. நம் வீட்டிற்குள் அமைதி வரப்போகிறது. இதுதான் முருகனின் வருகை. ஒன்று சொல்லவா? மயில் ஓடுமிடத்தில் முருகன் நடந்து வந்தார். நான் இன்று அதை பார்த்தேன். நீங்களும் அதை இன்று காண்கிறீர்கள். அந்த தரிசனம் சாத்தியமானதே என்றால் மீதமான வாழ்க்கையில் முருகன் நிச்சயமாக நமக்கு நல்ல வழிகளை காட்டுவார். இனி பயம் இல்லை, தடை இல்லை. மயிலோடு வந்த முருகன் உங்களை எல்லாம் பார்ப்பார். நிச்சயமாக உங்கள் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் போக்குவார். அருளும் அனுபவமும் பாயட்டும். மயில் வந்த இடம் எப்பொழுதுமே சொர்க்கம்தான் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை கமெண்டில் உங்கள் பதிலாக சொல்லவும்.